பாசமிகு தமிழ் உறவுகளுக்கு யூடி தமிழவின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா தி லெஜெண்டரி மார்க்கெட்டிங் கிங். ஆமாங்க, உலகத்துக்கே மார்க்கெட்டிங் சொல்லி கொடுத்த ஒருத்தரோட பயோகிராஃபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தி லெஜெண்டரி மார்க்கெட்டிங் கிங்கா அது யாருங்க? ஆமாங்க, உலகத்தையே ஆட்டி படைச்ச ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இப்ப நம்ம கூட இல்லைனாலும் மார்க்கெட்டிங்னாவே அவரோட பேர் அந்த இடத்துல பதிச்சுட்டு போன ஒரு லெஜெண்டரி இருக்கிறாருங்க. அவர் தான் ஸ்டீவ் ஜாப்ஸ். உலகத்துக்கே 3 விதமான ஆப்பிள் தெரியுங்க. அதுல முதல் வகை ஆப்பிள் ஆதாம் ஏவாள் பயன்படுத்திய ஆப்பிள். 2வது நியூட்டனுக்கு நியூட்டன் லாவை சொல்லி கொடுத்த ஆப்பிள்ங்க. 3வதா உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச இன்னொரு ஆப்பிள் இருக்கு. அதுதான் ஆப்பிள் தி பிராண்ட். ஆப்பிள்ங்கிறது பிராண்ட் அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க. ஆனா அந்த ஆப்பிளோட பிராண்டை கிரியேட் பண்ண ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தேவைப்பட்டுச்சு. அதை கிரியேட் பண்ணவர் தான் நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸ். அந்த ஸ்டீவ் ஜாப் அந்த பிராண்டை கிரியேட் பண்ண என்ன மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணாரு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. ஸ்டீவ் ஜாப் இவ்வளவு பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி உருவாக்கின ஒரு மாமனிதர் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அவரோட பேக்ரவுண்ட் எப்படி இருந்து தெரிஞ்சுக்கலாங்களா? சான் பிரான்சிஸ்கோல ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவர் தான் நம்ம ஸ்டீவ் ஜாப். அவரோட குடும்ப சூழ்நிலையால இன்னொரு குடும்பத்துக்கு தத்து கொடுக்கப்பட்டாரு. தத்தெடுத்தவங்களோ அவரை ரொம்ப நல்லபடியா தான் பாத்துக்கிட்டாங்க. தட்டு தடுமாறி ஸ்கூல் லைஃப் முடிச்ச நம்ம ஸ்டீவ் ஜாப் அடுத்தபடியா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த டிகிரி ஒன்னு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரீடிங்கிற ஒரு காலேஜில் போய் சேர்றாரு. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கொஞ்சம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. ஆனா என்னவோ மிகப்பெரிய சாதனை படைச்ச ஜாம்பவான்கள் எல்லாத்துக்குமே படிப்புக்கும் அவங்களுக்கும் ஏலம் பொருத்தமே என்னமோ தெரியல. அவருக்கு படிப்பை சரிவே கண்டினியூ பண்ண முடியல. சரி, இதுக்கு மேல நமக்கு படிப்பு வராதுன்னு முடிவு எடுத்துட்டு நம்ம தலைவர் என்ன பண்ணிட்டாரு, ஃபர்ஸ்ட் செமஸ்டரோட காலேஜ பங்க் பண்ணிட்டாரு. அவருக்கு ஸ்பிரிச்சுவலா ரொம்ப ஆர்வமா இருந்தங்காட்டி ஸ்பிரிச்சுவல் இறங்கி இந்தியால இருக்கிற ஒரு ஆன்மீக குருவோட கருத்துக்களை ரொம்ப அட்மையர் பண்ணி இந்தியாவுக்கு 1974 ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்திருக்காரு. இந்தியாவுக்கு ஸ்டீவ் ஜாப் வந்திருக்காரு. ஆமாங்க, நம்மள பலருக்கே தெரியாத உண்மை அதுதாங்க. அவரோட கெட்ட நேரமும் நம்ம தெரியல, அவரை பார்க்க முடியல. இங்க இருந்து நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்ப அமெரிக்காவுக்கு போயிட்டாருங்க. அமெரிக்கா போனவருக்கு படிப்பும் கை கொடுக்கல, அதே சமயம் பொருளாதாரம் கை கொடுக்கல. இது எல்லாமே அவருடைய வாழ்க்கையின் இளமை பருவத்தில் நடந்திருக்குங்க. இளமையில் வறுமைங்கிறதா மிக கொடுமையான விஷயம். அந்த நாட்களையும் ஸ்டீவ் ஜாப்ஸ் கடந்து வந்திருக்காரு. அவர் சாகருக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு, நான் அனுபவித்த கஷ்டங்கள் தான் என்னுடைய உள்ளுணர்வையும் என்னுடைய தன்னம்பிக்கையும் தூண்டின ஒரு விஷயமா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படியே மெல்ல மெல்லமா கடந்து போயிட்டு இருந்த அவருடைய இளமை லைஃப அவர் ஏதோ ஒண்ணு சாதிக்கணுங்கிற முடிவோட தனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன டெக்னிக்கை வச்சு ஒரு அனிமேஷன் கம்பெனில வேலைக்கு சேர்றாருங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் இன்னொரு பக்கம் வேலை பார்த்திருக்காரா? ஆமாங்க, நீங்க எதிர்பார்க்காத இல்ல நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத எத்தனையோ பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இன்னொரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு அதோட ஸ்கில்லை வச்சுதான் டெவலப் ஆயிருக்காங்க. இவருக்கும் அந்த மாதிரியான ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. ஸ்டீவ் ஜாப்ஸ் அவருக்கு இருக்க ஸ்கில்லை யூஸ் பண்ணி அனிமேஷன் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ கேம் கம்பெனில போய் ஜாயின் பண்றாரு. அங்க ஸ்டீவ் ஓசிஸ்ங்கிற ஒரு ஃப்ரெண்ட் கூட நட்பாகிறாரு. அந்த நட்பு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க ஒரு அத்தியாயமா இருக்குன்னு அப்ப அவருக்கு தெரியாதுங்க. ஸ்டீவ் ஓசிஸ் கூட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஸ்டீவ் ஓசிஸ் கம்ப்யூட்டர் தயாரிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. கம்ப்யூட்டருங்கிற ஒண்ணு இப்ப வேணா நமக்கு எல்லாத்துக்கும் ஈஸியான ஒண்ணா இருக்கலாம். அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பா இருந்தது. அவர் தயாரிக்கிற அந்த கம்ப்யூட்டர்ல நம்மளும் ஒரு பார்ட்டா இருக்குன்னு சொல்லி ஸ்டீவ் ஜாப்ஸ் எதிர்பார்த்தாரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து கம்ப்யூட்டர் தயாரிக்கிற கம்பெனி ஆரம்பிக்கலாம் சொல்லி முடிவு பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க ஒரு பிராண்ட் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமாங்க, இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும் ஒரு ஆப்பிள்ங்கிற ஒரு பிராண்ட் ஒரு கார் கேரேஜ்ல தான் ஆரம்பிக்கப்பட்டது முதலா. ஆப்பிள் நிறுவனத்துக்கு இந்த பேர் எப்படி நீங்க எல்லாரும் யோசிக்கலாம். ஸ்டீவ் ஜாப்ஸ் ரொம்ப துக்கமா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் அவர் வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல போய் உட்காந்து தன்னை ஆசுவாசப்படுத்திக்குவாரு. அந்த பர்டிகுலர் பிளேஸ் என்னன்னா அவர் வீட்டு அருகில இருக்கிற ஒரு ஆப்பிள் தோட்டம். அந்த ஆப்பிள் தோட்டம் தான் அவரோட சந்தோஷத்தையும் அவரோட துக்கத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் கட்டி அதை மறக்க கூடாதுங்கிற அந்த ஒரு ஞாபகார்த்தமா அந்த பிராண்டுக்கு ஆப்பிள்ங்கிற பேரை வச்சாருங்க. இவங்க 2 பேர்த்தால ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆப்பிள் பிராண்ட் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்ச ஒரு கம்ப்யூட்டரை பிராண்டா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் 1 அப்படிங்கிற பேர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கம்ப்யூட்டரை ரிலீஸ் பண்ணாங்க. முதல்ல இந்த ஆப்பிள் 1ங்கிற ஒரு கம்ப்யூட்டர் வரும்போது கம்ப்யூட்டருங்கிற ஒரு விஷயம் மிக புதுமையான ஒண்ணு. கம்ப்யூட்டர்னாவே மிகப்பெரிய ரூம் அளவுல இருக்கும் அப்படின்னு நம்பப்பட்ட டைம்ல இந்த கம்ப்யூட்டர் ரிலீஸ் ஆச்சுங்க. ஆப்பிள் 1ங்கிற கம்ப்யூட்டர் பிளாக் அண்ட் ஒயிட் மெத்தட்ல ஒர்க் ஆயிட்டு இருந்தது. இதனுடைய விற்பனை நல்லாவே போயிட்டு இருந்தாலும் எதனா சாதிக்கணும் மிகப்பெரிய அளவுல வெற்றி அடையணும்னு நினைச்சிட்டு இருக்கிற ஸ்டீவ் ஜாப்க்கு அந்த விற்பனை போதுமானது இல்ல. எல்லாரும் பிளாக் அண்ட் ஒயிட்ல பண்ணிட்டு இருக்கிற காலத்திலேயே ஸ்டீவ் ஜாப் ஆப்பிள் 2 அப்படின்னு சொல்லிட்டு கலர்ஸ் வரக்கூடிய ஒரு கம்ப்யூட்டரை தயாரிக்க ஆரம்பிக்கிறாரு. கலர்ஸ்ல கம்ப்யூட்டர்ங்கிறது உலகத்துக்கு மீண்டும் புதுமையான ஒண்ணா இருந்தங்காட்டி அவரோட மார்க்கெட் வேற லெவல்ல பூம் ஆச்சுங்க. ஆமாங்க, 1 இல்ல 2 இல்ல 10 லட்சம் கம்ப்யூட்டர் வித்திருக்காருங்க. அந்த காலத்திலேயே 10 லட்சம் கம்ப்யூட்டருங்க ரொம்ப 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 பெரிய மார்க்கெட்டுங்க. ரொம்ப குறுகிய காலத்திலேயே ஸ்டீவ் ஜாப் மிகப்பெரிய சாதனை படைத்தாரு உலக பொருளாதாரத்துல. ஆமாங்க, 10 லட்சம் கம்ப்யூட்டர் வித்ததன் மூலமா மிகப்பெரிய மில்லியனரா மாறினாரு அவருடைய 24 வயசுல. பல லட்சம் கம்ப்யூட்டர்ஸ் சேல் பண்ணி மிகப்பெரிய மில்லியனரா மாறினாலும் கூட அவருடைய தேடல்
அப்பவும் நிக்கவே இல்லை. சோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்த்திருந்த டைம்ல அவருக்கு இன்னொரு யோசனை வந்துச்சு. நம்ம மார்க்கெட்டிங் பண்றதை விட மக்கள் அதை சந்தோஷமா வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்த்தாரு. அதுக்கு மிக குறுகிய வழி என்னன்னா குவாலிட்டியான ப்ராடக்ட்டை கொடுக்கணும். ஆமாங்க, இந்த அளவும் குவாலிட்டியில தி பெஸ்ட் அப்படின்னு சொல்ல போனா ஆப்பிள் பிராண்ட் என்னைக்குமே நம்பர் 1ல இருந்துகிட்டே இருக்கு. அதே மெத்தட் தான், அந்த மெத்தட் ஸ்டீவ் ஜாப்போட மைண்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. மேக்கண்டோஸ்ங்கறத கம்ப்யூட்டர் கொண்டாந்தாரு. ஆமாங்க, மேக்கண்டோஸ்னு ஒரு ப்ராடக்ட் மூலமா ஆப்பிள் கம்பெனி மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சதுங்க. இந்த நஷ்டீட சரி பண்ண முடியாம கஷ்டப்பட்டு இருந்த ஆப்பிள் நிறுவனம் எங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்கிற ஆப்பிள் கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லா பக்கமும் சரிவடைய காரணம் நம்ம ஸ்டீவ் ஜாப் உருவாக்குன அந்த மேக்கண்டோஸ்ங்கிற ப்ராடக்ட் தான். சோ அவருடைய பிரசன்ட் இங்க தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணி நிறுவனத்துட்டு வெளியில போக சொல்லிட்டாங்க. நம்ம ஸ்டீவ் ஜாப்பும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு வெளியில வந்துடுறாரு. அவரோட ஷேர் ஞாபகார்த்தமா ஒரே ஒரு ஷேர் மட்டும் ஆப்பிள் நிறுவனத்திலே இருக்கட்டும்னு விட்டுட்டு ஆப்பிள்ங்கிற பிராண்டை விட்டு வெளியில வந்துட்டாரு. ஆப்பிள்ங்கிற மிகப்பெரிய கம்பெனி மேல பலவரோட உழைப்பு போட்டதுக்கு அப்புறமும் அந்த கம்பெனி தன்னை மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் வெக்ஸ் ஆயிடுறாரு. வெளியில போன தலைவர் சும்மா இல்லைங்க, போன அடுத்த நாளே நெக்ஸ்ட்ங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு முடிவு பண்ணிட்டாருங்க. நெக்ஸ்ட்ங்கிற கம்பெனி மூலமா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணக்கூடிய பர்சனல் கம்ப்யூட்டரை பிராண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் முடிவு பண்றாருங்க. அதுக்கான முயற்சியில் எடுத்துட்டு இருக்கும்போது இந்த விஷயம் ஐபிஎம் கம்பெனியோட காதுக்கு போகுதுங்க. ஐபிஎம் கம்பெனி சும்மா விடுவாங்களா? ஸ்டீவ் ஜாப் மாதிரியான மிகப்பெரிய மார்க்கெட்டிங் கிங் வெளியில இருக்கும்போது அந்த ஆப்பிள்ங்கிற பிராண்டை பீட் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை விடுவாங்களா ஐபிஎம் கம்பெனி? இந்த பர்சனல் கம்ப்யூட்டர்ஸை ரெடி பண்ண நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். என்னதான் உங்ககிட்ட ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் ப்ராடக்ட் தயாரிக்க உங்களுக்கான சோர்ஸை நாங்க ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி அவர் கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ண வராங்க. ஆனா ஸ்டீவ் ஜாப்போட மூர்க்கத்தனமான அப்ரோச் வந்து ஐபிஎம் நிறுவனத்தை சொல்லிக்க வச்சிருச்சு. சோ ஐபிஎம் நிறுவனம் அந்த அக்ரிமெண்ட்ல இருந்து வெளியில போயிட்டாங்க. வெளியில போன ஐபிஎம் நிறுவனத்தோட அக்ரிமெண்ட் இப்ப இருந்த வளர்ந்து வந்துட்டு இருந்த மைக்ரோசாஃப்ட் கம்பெனி டேக் ஓவர் பண்ணிக்கிச்சு. நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியும் போயிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர் தொடர்ந்து போகாம அடுத்த கட்டத்துக்கு பிக்சர்ங்கிற ஒரு அனிமேஷன் கம்பெனியை தங்கிட்டு இருக்கிற ஷோஸ் வச்சு வேலைக்கு வாங்குறாரு. அவருக்கு பிக்சர்ங்கிற கம்பெனி மேல ஆப்பிள் கம்பெனியில் இருக்கும்போதே மிகப்பெரிய தாக்கம் இருந்தாலும் அவரால் வாங்க முடியல. சோ பிக்சர்ங்கிற கம்பெனி வாங்கி அதன் மூலமா பெஸ்டான அனிமேஷன் கிரியேட் பண்ற சாஃப்ட்வேர்ஸ் மார்க்கெட்டுக்கு ரிலீஸ் பண்றாரு. அது மிக சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சுங்க. மிகப்பெரிய மில்லியனராக திரும்ப ரூட்டை கண்டுபிடிச்சிட்டாரு. டிஸ்னி மாதிரியான அனிமேஷன் கம்பெனி கூட டைப் பண்ணாரு. டாய் ஸ்டோரிங்கிற மிகப்பெரிய அனிமேஷன் விஷுவலைஸ ரிலீஸ் பண்ணாரு. அதுவும் உலக லெவல்ல மிகப்பெரிய ஹிட் ஆச்சுங்க. மீண்டும் மிகப்பெரிய பிராண்டா கம்பேக் எடுத்தார் நம்ம ஸ்டீவ் ஜாப். இந்த வளர்ச்சி பார்த்துட்டு மைக்ரோசாஃப்டும் ஐபிஎம் இவரு நமக்கு மிகப்பெரிய காம்படிஷனா இருப்பாரோ அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருந்த அந்த டைம்ல ஆப்பிள் நிறுவனம் ஸ்டீவ் ஜாப் மாதிரியான மார்க்கெட்டிங் கிங் இல்லாத டைம்ல தள்ளாட்டத்தை சந்திச்சு ஆப்பிள் நிறுவனத்தோட போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் திரும்ப நீங்க ஆப்பிள் நிறுவனத்துக்கு நீங்க பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பழைய பாசத்தை விட்டு கொடுக்காத நம்ம ஸ்டீவ் ஜாப் என்ன பண்ணாருன்னா, உங்களுடைய நிறுவனத்திலிருந்து எனக்கு பைசா தேவையில்லை, வருடத்துக்கு வெறும் $1 மட்டும் கொடுங்க, எனக்கு அது போதும், அந்த கம்பெனிக்காக நான் உழைக்கிறேன், நான் போர்ட் ஆஃப் மெம்பரா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. ஸ்டீவ் ஜாப் ஆப்பிள் கம்பெனிக்குள்ள கம்பேக் எடுத்துட்டான்னு தெரிஞ்ச மைக்ரோசாஃப்ட் ஐபிஎம் முந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதன்னு சொல்லி ஸ்டீவ் ஜாப் கூட ஒரு ஒப்பந்தத்துக்கு வராங்க. அது என்ன ஒப்பந்தம்னா, உங்களுக்கு தேவையான சோர்ஸை நாங்க தரோம், ஆப்பிள் கம்பெனி இருக்கிற நிலைமைக்கு உங்களால மார்க்கெட்டிங் பண்ணணும்னா ப்ராடக்ட்ஸ் தேவை, உங்களுக்கு ப்ராடக்ட் ரெடி பண்றதுக்கான சோர்ஸ் நாங்க தரோம் அப்படின்னு சொல்லி 1 இல்ல 2 இல்லைங்க 150 கோடியை ஸ்டீவ் ஜாப்பை நம்பி ஆப்பிள் கம்பெனி மேல மைக்ரோசாஃப்ட் இன்வெஸ்ட் பண்ணுதுங்க. மைக்ரோசாஃப்ட் மிகப்பெரிய ஒப்பந்தத்தை கொண்டு வராங்க. அது என்னன்னா, நீங்க ஆப்பிள் நிறுவனம் வந்து மைக்ரோசாஃப்ட்டுக்கும் ஆப்பிள் நிறுவனத்துக்கு மட்டும் தான் சாஃப்ட்வேர்ஸை கிரியேட் பண்ணணும், அதர் பிராண்டுக்கோ இல்ல அதர் கம்பெனிஸ்க்கோ நீங்க எந்த விதமான சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணக்கூடாதுங்கிறதா மிகப்பெரிய ஒப்பந்தங்க. இந்த ஒப்பந்தம் ரொம்பவே நல்லபடியா போயிட்டு இருந்ததுங்க. வளர்ச்சி என்னமோ கம்மியா இருந்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னவோ அதிகமா தான் இருந்தது. ஒரு சைடுல ஆப்பிள் கம்பெனி வந்து ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தாலும் மைக்ரோசாஃப்ட் அது வரைக்கும் சும்மா இருப்பாங்களா? ஐபிஎம் கூட டைப் பண்ணிட்டு மிகப்பெரிய ஒரு ப்ராடக்ட், அதாவது உலகத்துக்கே மிகப்பெரிய பூம் கொடுத்த விண்டோஸ்ங்கிற ஒரு ப்ராடக்ட் மூலமா கம்பேக் கொடுக்குறாங்க மைக்ரோசாஃப்ட்டும். இந்த ஐபிஎம் அண்ட் மைக்ரோசாஃப்டோட காம்போ வந்து மற்ற பிராண்ட் எல்லாத்தையும் பாதிக்கணும் உலகத்துக்கே தெரியுங்க. அதுக்கு நம்ம பில்கேட்ஸ் என்னவோ எனக்கு மைக்ரோசாஃப்டோட வளர்ச்சி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சிம்பிளா குவிட் பண்ணிட்டாரு. நம்ம தலைவன் கிட்ட ரிவிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் என்ன பண்ணாருன்னா, மேக்கண்டோஸ்ங்கிற ப்ராடக்ட் என்ன மாதிரியான வீழ்ச்சி அடைஞ்சது அப்படின்னு சொல்லி அனாலிசிஸ் பண்ணிட்டு மிகப்பெரிய கம்பேக் எடுக்கிறாரு. அந்த கம்பேக் என்னன்னா, ஐமேக்ங்கிற ப்ராடக்ட். ஐமேக் ஹிட் அடிச்சனையும் நம்ம தலைவன் கம்பெனி இருப்பாரா, ஐபுக் லேப்டாப், ஐடியூன், ஐபேட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா படிப்படியா ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு. இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டே இருக்க ஒரு கட்டத்துக்கு மேல மியூசிக் அண்ட் கம்ப்யூட்டர் அந்த இண்டஸ்ட்ரி ரெண்டுலயுமே ஆப்பிளோட ஆதிக்கம் மிகப்பெரிய அளவுல இருந்துச்சு. இதோட தாக்கம் மக்கள் மனதில் அதிகமா இருந்து எங்க பார்த்தாலும் ஆப்பிள் ஐபேட், ஆப்பிள் ஐபுக் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. ஆப்பிள் நிறுவனம் மிகப்பெரிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஜேர்னில போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல ஆப்பிள் நிறுவனம் கம்ப்யூட்டர்ஸ் மட்டும் தயாரிக்கக்கூடிய நிறுவனமா இல்லாம மற்ற பொருட்களையும் தயாரிக்கக்கூடிய நிறுவனமா மாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காரு. சோ ஆப்பிள்ங்கிற நிறுவனம் ஆப்பிள் இங்க் அப்படின்னு சொல்லி பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ணாங்க. அதே சமயத்துல 2001 கூகுள்ங்கிற கம்பெனில இருந்து நம்ம ஸ்டீவ் ஜாப் ஒரு ஆஃபர் வந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கூகுள் நிறுவனத்தோட சிஇஓவா நீங்க பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. அந்த டைம்ல ஸ்டீவ் ஜாப் ஆப்பிள் நிறுவனத்துல 24 இயர்ஸ் பழமையான ஒரு கம்பெனில 8 வருஷத்துக்கு 8 பில்லியன் டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய கம்பெனில நம்ம இருக்கிறோம். நம்ம ஏன் கூகுள் மாதிரியான வளர்ந்து வர சின்ன கம்பெனில அது வருஷத்துக்கு $50 மில்லியன் மட்டும் தான் டர்ன் ஓவர் பண்றாங்க, அந்த கம்பெனிக்கு நம்ம ஏன் சிஇஓவா மாறணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு
ஸ்கிப் பண்ணிடுறாரு அந்த ஆஃபரை. ஆனாலும் நம்ம தலைவர் சும்மா இல்லைங்க, நம்மள ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ணிருக்கு, அந்த கம்பெனியில பெரிய யங் டேலண்ட் நிறைய இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வளர்ந்து வர கம்பெனிக்கு நம்மளாம் முடிஞ்ச எஃபர்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கு எப்பெல்லாம் தன்னுடைய ஆலோசனை தேவையோ அப்பெல்லாம் அந்த கம்பெனிக்கு ஆலோசனை கொடுத்துருக்காரு. கம்ப்யூட்டர்ல இருந்து அதர் ப்ராடக்ட்ஸ் தயார் பண்ணணும்னு நினைச்ச அந்த டைம்ல மொபைல் போன்ங்கிற ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள வராங்க. மொபைல் போன் தயாரிக்கிற ஒரு நிறுவனமா பெரிய லெவல்ல உருவெடுக்கிறாங்க. அந்த டைம்ல கூகுள் நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னா 2003 கூகுள் நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னா ஆண்ட்ராய்டுங்கிற மொபைல் இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றாங்க. இந்த மொபைல் தயாரிக்கிற போட்டோ போட்டி நடந்துட்டு இருக்க அதே டைம்ல 2007 ஆப்பிள் நிறுவனம் ஐபோனுங்கிற மிகப்பெரிய ப்ராடக்டோட உலகளாவிய மார்க்கெட்டுக்குள்ள வராங்க. இந்த மார்க்கெட்டிங் அனாலிசிஸ் மூலமா ப்ராடக்ட் ரொம்ப ஹைலி குவாலிட்டி அண்ட் ஹைலி சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டீவ் ஜாப் முடிவு பண்றாரு. இதுல எந்த விதமான பக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி ஓபன் சேலஞ்சஸும் பண்றாரு. இதே சமயத்துல கூகுள் என்ன பண்றாங்கன்னா HTC, சாம்சங், மோட்டோரோலா அப்படிங்கிற கம்பெனிஸ் எல்லாமே கூகுளோட உதவியால ஐபோன் அண்ட் பிளாக்பெரி மாதிரியான மொபைல் மாடல்ஸ்ல காப்பி பண்ணி ஆண்ட்ராய்டுல ரிலீஸ் பண்றாங்க. ஸ்டீவ் ஜாப் மிகப்பெரிய லெவல்ல அஃபெக்ட் ஆகுறாரு. ஐபோனோட சேலே இதுல மிகப்பெரிய லெவல்ல பாதிப்படையுது. உலக அளவுல ஐபோன் ரிலீஸ் ஆன அந்த டைம்ல ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் 80% மக்கள் ஆண்ட்ராய்டு யூசர்ஸா இருந்தாங்க. அதனால நம்ம தலைவர் சும்மா இல்ல, அந்த கம்பெனிஸ் மேல கேஸ் போட்டுட்டாரு. இந்த கேஸ் மெல்ல மெல்லமா நடந்து 2012 சாம்சங் கம்பெனி ஆப்பிள் நிறுவனத்துக்கு $1.5 பில்லியன் இழப்பீடா கொடுத்திருக்காங்க. ஆப்பிள்ங்கிற பிராண்ட் ஸ்டீவ் ஜாப்ங்கிற ஒரு மாஸ்டர் மைண்ட் மூலமா மெல்லமா வளர்ந்து மிகப்பெரிய உயரத்தை தொட்டாங்க. அது எந்த அளவுக்குன்னா சாம்சங் கம்பெனி மொபைல் இண்டஸ்ட்ரியில நம்பர் 1 இருந்தாலும் அதுக்கு அடுத்தபடியா மிகப்பெரிய லெவல்ல இண்டஸ்ட்ரியல் ஆக்சஸ் வச்சிருந்த மிகப்பெரிய ஒரு கம்பெனியா ஆப்பிள் நிறுவனம் மாறிச்சு. அதுவும் சும்மா இல்லைங்க, 2015 வருஷத்தோட முடிவுல 22 கண்ட்ரீஸ்ல 491 செல்லிங் பாயிண்ட்ஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க சக்சஸ்ஃபுல்லா. அதுவும் $700 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ண ஒரு மிகப்பெரிய சோர்ஸ் கொண்ட மொபைல் நிறுவனமா ஆப்பிள் நிறுவனம் மாறிச்சு. 1,23,000 எம்ப்ளாயிஸ ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியா யாராலும் அசைக்க முடியாத அசுர வளர்ச்சியில ஆப்பிள் நிறுவனம் மாறிச்சு. மிகப்பெரிய லெவல்ல வளர்றதுக்கு ஸ்டீவ் ஜாப் மிகப்பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா எதை பார்த்தாருன்னா நம்ம கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியா சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கணும்னு முடிவு பண்ணாரு. நம்ம ஸ்டீவ் ஜாப் 2011 தவிர்க்க முடியாத சில ஹெல்த் இஷ்யூஸ்னால உயிரிழந்துட்டாரு. ஆனாலும் இறக்குறதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி டிம் குக்குங்கிற ஒருத்தரை செலக்ட் பண்ணி இவரு தான் எனக்கு அப்புறம் இந்த ஆப்பிள் ப்ராடக்ட்டை நல்லபடியா லீட் பண்ணுவாரு அப்படிங்கிற முடிவு பண்ணி அவரை CEO ஆக்கிட்டு தான் அந்த போஸ்டிங்ல இருந்து வெளியில வந்தாரு. ஸ்டீவ் ஜாப்ங்கிறவரு நட்டு வச்ச மார்க்கெட்டிங்கிற மரத்துல தான் இன்னைக்கு ஆப்பிள்ங்கிற நிறுவனம் பலம் பறிச்சிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையும் கூட. ஸ்டீவ் ஜாப் அப்படிங்கிறவரு 30 வருஷமா கம்ப்யூட்டருங்கிற ஒரு உலகத்தை கட்டி ஆண்ட மிகப்பெரிய சாம்ராஜ்ய ராஜான்னு கூட சொல்லலாங்க. ஆமாங்க, உலகத்துக்கே மார்க்கெட்டிங் சொல்லி கொடுத்த அவரோட பர்சனல் லைஃப்ல கூட எத்தனையோ புல்டோசஸ் அவரோட எல்லா சிச்சுவேஷன்ஸையும் தரமட்டமாக இருக்கு. நம்ம தன்னம்பிக்கையோட இருந்தா நம்மளோட வாழ்க்கையோட சக்சஸை என்னைக்கு வேணாலும் பார்க்கலாம் அப்படிங்கிறவருக்கு ஸ்டீவ் ஜாப் மிகப்பெரிய உதாரணங்க. ஸ்டீவ் ஜாப்போட வாழ்க்கை வரலாற சொல்ல நமக்கு இந்த ஒரு காணொலி பத்தாதுங்க. அவரை பத்தின மேலும் தகவல்களை அடுத்த காணொலிகளை பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நாங்க நம்புறோம். யூடி தமிழ சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ற மாதிரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.